வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜெர்மனியில் உள்ள இலங்கையர்களை சந்தித்தார் ஜனாதிபதி. புதைத்து அளிக்கப்பட்ட படுகொலை சாட்சியங்கள் ஐநா ஆணையாளருக்கு பிறந்த அதிரடி கோரிக்கை. யாழ் காவல்துறையினரை மிரள வைத்த தொலைபேசி அழைப்பு, அதிர்ச்சியில் அதிகாரிகள். தொடர்வன இலங்கை செய்திகள். ஜெர்மனிக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க ஜெர்மனியில் வசிக்கும் இலங்கையர்களை சந்தித்துள்ளார். ஜெர்மனியில் உள்ள இலங்கையர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கூட்டத்தில் அந்நாட்டைச் சேர்ந்த ஏராளமான இலங்கை வர்த்தகர்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது ஒரு வளமான அரசிற்கு நாம் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டுமென்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க கூறியுள்ளார். நாட்டை மேம்படுத்துவதில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களின் பங்களிப்பை பாராட்டிய ஜனாதிபதி, சரிந்த அரசை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான ஒரு நிலையான ஆரம்பம் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் கூட்டத்தில் உரையாற்றியுள்ளார். வட்டுக்கோட்டை என்பது தொகுதியா அல்லது பிரதேசமா? வட்டுக்கோட்டையை திட்டமிட்டு நீங்கள் அளிக்கின்றீர்களோ தெரியவில்லை என கலாநிதி சிதம்பரம் மோகன் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார். வலிகாமம் மேற்கு பிரதேச செயலகத்தின் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது நேற்று நடைபெற்றது. அங்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இந்த சங்காணியை நகர சபையாக தரம் உயர்த்துங்கள், வட்டுக்கோட்டையை பிரதேச சபையாக மாற்றுங்கள். தமிழீழம் கேட்ட வட்டுக்கோட்டையில் தந்தை செல்வா காலம் தொடக்கம் இன்று வரை பொது மலசல கூடம் இல்லை, ஒரு போலீஸ் நிலையம் மட்டும் உள்ளது. நீங்கள் திட்டமிட்டு வட்டுக்கோட்டையை அளிக்கின்றீர்களோ தெரியவில்லை என ஆதங்கம் வெளியிட்டுள்ளார். இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களின் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ள மனித புதைக்குழிகளை நீங்கள் பார்வையிட வேண்டுமென ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஆணையாளர் வோல்கர் டெர்க்கிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கோரிக்கையை வடக்கு கிழக்கு மாகாணத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், மனித உரிமை பாதுகாவலர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், பெண்கள் வலையமைப்புகள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கங்கள், சிவில் அமைப்புகள், வடக்கு கிழக்கு சமூக இயக்கங்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் முன்வைத்துள்ளனர். இது தொடர்பில் அவர்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளருக்கு கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளனர். இந்த கடிதத்தில் தமிழ் மக்களின் பிரச்சினைகள், தமிழ் மக்களுக்கு சர்வதேசத்திடம் காணப்படும் கோரிக்கைகள், தமிழ் மக்களுக்கான உரிமை மற்றும் நியாயமான சட்டம் என்பவை தொடர்பில் பலதரப்பட்ட விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டெர்க் எதிர்வரும் 23ஆம் தேதி யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பூசா சிறைச்சாலையை தீவு பகுதியொன்றிற்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இடம் குறித்த அறிவிப்பை தற்பொழுது வெளிப்படுத்த முடியாது என்று நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். போதைப் பொருள் கடத்தல்காரர்கள், பாரிய குற்றங்களில் ஈடுபட்டவர்கள்தான் பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அது அதி உயர் பாதுகாப்பு வலயம் என கூறப்படுகின்றது. ஆனால் சாதாரண சிறைச்சாலை போன்றுதானே அங்கு நிலைமை உள்ளது. இது கண்காணிக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு பதிலளித்த நீதியமைச்சர் மேலும் கூறியவை வருமாறு: பூசா சிறைச்சாலைக்கு நான் செல்லவில்லை. பூசா சிறைச்சாலை உயர் பாதுகாப்பு வலயம் என கூறப்பட்டாலும் அங்கு தொலைபேசிகள் மீட்கப்படுகின்றன. ஜாம்பர் பொருத்தினால் அருகிலுள்ள வீடுகளுக்கும் தொலைபேசி அழைப்புகள் வராது. எனவே பூசா சிறைச்சாலை வேறொரு இடத்திற்கு மாற்றப்படும், தீவு பகுதியொன்றிற்கு கொண்டு செல்லப்படும். இன்னும் இறுதி முடிவை எடுக்காததால் இடத்தை வெளியிட முடியாது.
தீவாக இருந்தாலும் சிறை கைதிகளை அவர்களின் சட்டத்தரணிகள் சந்திப்பதற்கு ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படும். கைதிகளுக்கு உரிய உரிமங்கள் பாதுகாக்கப்படும். தூரம் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. சட்டத்தரணிகளுக்கு உரிய கொடுப்பனவை வழங்கினால் அவர்கள் செவ்வாய் கிரகத்திற்கு கூட செல்வதற்கு தயாராகவே உள்ளனர் என்றார் நீதி அமைச்சர். வடக்கில் உள்ள 10 காவல் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தவுள்ளதாக காங்கேசன்துறை காவல் நிலையத்திற்கு தொலைபேசி அழைப்பொன்று வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தொலைபேசி அழைப்பு கடந்த 11ஆம் தேதி மதியம் 1:15 மணி முதல் 1:20 மணியளவில் வந்ததாக கூறப்படுகின்றது. இது தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இருப்பினும் வடக்கில் உள்ள காவல் நிலையங்களில் பாதுகாப்பு குறித்து மேலதிக அவதானம் செலுத்தி வருவதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. காங்கேசன்துறைக்கும் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்திற்கும் இடையிலான பயணிகள் படகு சேவையை ஆதரிப்பதற்காக 300 மில்லியன் நிதியுதவியை மேலும் 1 வருடத்திற்கு நீடிக்க இந்தியா முடிவு செய்துள்ளது. இந்த நீடிப்பு பிராந்திய இணைப்பை மேம்படுத்துவதற்கு இரு நாடுகளுக்கும் இடையிலான மக்களின் இடையேயான தொடர்புகளை வலுப்படுத்துவதற்கும் இந்தியாவின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டிற்கு மேற்ப உள்ளது என்று உயர் ஸ்தானிகர் ராலியம் தெரிவித்துள்ளார். 300 மில்லியன் வருடாந்திர இடைவெளி நிதி பொறிமுறையானது முன்னைய ஆண்டை போலவே முக்கிய தளவாடம் மற்றும் செயல்பாட்டு செலவுகளை ஈடுகட்டுவதன் மூலம் சேவையின் மலிவு மற்றும் செயல்பாட்டு நிலைய தன்மையை உறுதி செய்வதற்கு நோக்கமாக கொண்டுள்ளது என்று இந்திய உயர்ஸ்தானிகர் ராலியம் தெரிவித்துள்ளார். மத்திய மருந்தக களஞ்சிய சாலையில் சுமார் 180 அத்தியாவசிய மருந்தகங்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வலி நிவாரணிகள், நுண்ணுயிர் எதிர்ப்புகள், உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் மற்றும் சிறுநீரக நோய்கள் போன்ற பல அத்தியாவசிய மருந்துகளுக்கு பற்றாக்குறை இருப்பதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த குற்றச்சாட்டினை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக செய்தி தொடர்பாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க முன்வைத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த பல மாதங்களாக புற்றுநோய் நோயாளிகளுக்கு மருந்தின் பெரும் பற்றாக்குறை நிலவுவதாகவும் இது புற்றுநோய் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் சில வரம்புகளுக்கு வழிவகுத்ததாகவும் அவர் கூறினார். தற்பொழுது இந்த மருந்தகங்கள் மற்றும் சுகாதார அமைப்பில் பல மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை உபகரணங்களுக்கு பற்றாக்குறை உள்ளது. மே மாதத்தில் கிடைத்த அதிகாரப்பூர்வ தரவு அறிக்கைகளின்படி மத்திய மருந்து களஞ்சியம் சாலையில் 180 அத்தியாவசிய மருந்துகளுக்கு பற்றாக்குறை இருந்தது. மருத்துவமனை அமைப்பின் இந்த மருந்துகளில் 50க்கும் மேற்பட்டவற்றின் பற்றாக்குறை உள்ளது. எங்களுக்கு கிடைக்கும் தகவலின்படி இந்த நிலைமை மோசமடைந்து வருகின்றது. மேலும் கடந்த பல மாதங்களாக புற்றுநோய் நோயாளிகளுக்கு மருந்தின் பெரும் பற்றாக்குறை இருப்பதாக நாங்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றோம். எனவே புற்றுநோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சையில் சில வரம்புகள் உள்ளன என்று அவர் கூறினார். அடுத்து வருவன உலக செய்திகள். அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஈரான் உடனடியாக கையெழுத்திட வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் அணுசக்தி தளங்கள், ராணுவ முகாம்களை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படை நேற்று தாக்குதல் நடத்தியது. இதைத் தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் தெரிவித்துள்ளதாவது, அணுசக்தி தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஈரானுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. ஆனால் அந்த நாடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்தது. சில தலைவர்கள் மிகப்பெரிய வீரர்களை போன்று பேசினர். அவர்கள் இன்று உயிரோடு இல்லை. ஈரான் ராஜ்யம் நிலைத்திருக்க வேண்டும். இனிமேல் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடாது, இனிமேல் அழிவுகள் ஏற்படக்கூடாது என்று கருதின அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஈரான் உடனடியாக கையெழுத்திட வேண்டும். இவ்வாறு அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் காரணமாக இஸ்ரேல் ஈரான் உட்பட அந்த பிராந்தியம் முழுவதும் வான்பரப்பில் விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதுடன் விமான பயண பாதைகள் மாற்றப்பட்டு ஐரோப்பியாவிற்கு ஆசியாவிற்கும் இடையிலான பயணங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் பல விமான பயணங்களின் காலம் நீடிக்கப்படலாம் எனவும் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதுவர் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, இஸ்ரேலுக்கு வர எதிர்பார்க்கும் நபர்கள் தமது வருகையை மறு அறிவித்தல் வரை தாமதிக்குமாறு இலங்கை புறப்பட்டு செல்லும் நபர்களுக்கு இந்த அறிவித்தல்கள் செல்லுபடியாகும். இஸ்ரேலில் உள்ள அனைத்து அலுவல்கள் மற்றும் வேலை தளங்களின் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளதுடன் நாடு முழுவதும் அவசர கால நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. இலங்கை கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் பூரண அனுமதியுடன் கொட்டாஞ்சேனை சேலஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழகம் ஏற்பாடு செய்துள்ள ஐ-லீக் அழைப்பு கால்பந்தாட்ட சுற்றுப்போட்டி கொழும்பு சுகததாச விளையாட்டு அரங்கில் இன்று சனிக்கிழமை 14ஆம் தேதி ஆரம்பமாகியுள்ளது. இன்று பிற்பகல் 2 மணிக்கு ஆரம்பமான முதலாவது போட்டியில் களுத்துறை ப்ளூ ஸ்டார் கழகமும் கொழும்பு நியூ ஸ்டார் கழகமும் மோதியுள்ளது. தொடரும் போட்டியில் கொட்டாஞ்சேனை ரினோன் கழகத்தை தர்கா நகர் ரெட் ஸ்டார் கழகம் எதிர்த்தாடியது. கொலம்போ சிட்டி சூப்பர் 8 கால்பந்தாட்ட போட்டியை வெற்றிகரமாக நடத்திய எம்ஐ அந்தனி மணிவண்ணன் தலைமையிலான சேலஞ்சர்ஸ் விளையாட்டு கழகம் ஐ-லீக் அழைப்பு கால்பந்தாட்ட சுற்று போட்டியை மிகச் சிறப்பாக நடத்துவதற்கான சகல ஏற்பாடுகளையும் பூர்த்தி செய்துள்ளது. இந்த சுற்று போட்டியை நடத்துவதற்கு அனுமதி வழங்கிய இலங்கை கால்பந்தாட்ட சம்மேளன தலைவர் யஸ்வர் உமருக்கும் நிறைவேற்று குழு உறுப்பினர்களுக்கும் தனது மனமார்ந்த நன்றியை சேலஞ்சர்ஸ் விளையாட்டு கழகத்தின் தலைவர் அந்தனி மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். கால்பந்தாட்ட விளையாட்டை நாடு முழுவதும் வியாபிக்க செய்யவும் குறிக்கோளுடன் நாங்கள் 2ஆம் கட்டமாக ஐ-லீக் அழைப்பை கால்பந்தாட்ட சுற்று போட்டியை நடத்த உள்ளோம். இந்த 2ஆம் கட்ட கால்பந்தாட்டத்தில் கொழும்பையும் கொழும்பு பெரும்பாகத்தையும் சேர்ந்த 8 கால்பந்தாட்ட கழகங்கள் பங்கு பெற்ற முன் வந்துள்ளன. அக்கழகங்களுக்கு எமது கழகம் சார்பாகவும் ஏற்பாட்டு குழுவினர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.